திமுகவை தீய சக்தி என்று தவேக தலைவரும் நடிகருமான விஜய் கூறியது பற்றிய கேள்விக்கு அவரை என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? முதலில் அவரை பேசவிடுங்கள் என்று கூறிவிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அந்த இடத்திலிருந்து நழுவினார். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையில் பக்தர் ஒருவர் தீக்குளித்து பலியான நிலையில் மதுரையின் மரண ஓலம் உங்கள் செவிகளில் கேட்கிறதா என முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. SIR பணிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 97,37,832 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதில் அதிகபட்சமாக சென்னையில் 14,25,018 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டு இருந்தால் வாக்காளர்கள் பதற்றப்பட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டு முடிய போகும் நேரத்திலும் செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கைது செய்யப்பட்ட நர்சுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி காளியம்மன் கோவில் கருப்பண்ணசாமி கோவில் முன்பு கார்த்திகை தீப திருவிழா நடத்த அனுமதி அளித்த ஹைகோர்ட் கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கட்சி தலைமை சொல்லும் வரை நானே முதலமைச்சராக தொடருவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாரம்பரிய மருத்துவம் அதற்கு தகுதியான அங்கீகாரத்தை பெறவில்லை என்று பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார்.